SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. அண்ணாமலை அவர்கள் ஹெலிகாப்டரில் கர்நாடகா போயிட்டு இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு சிக்கல், ஒரு சர்ச்சையான பேச்சு வந்ததுன்னா, இவர் பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாதம் வந்தது. அண்ணாமலை ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், அவர் சார்ந்த கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு விமானம் இருக்கேன், தனி ஹெலிகாப்டரில் செல்லுவதற்கான காரணம் என்ன? ஆர்த்ரா கோல்டில் கிட்டத்தட்ட 4000 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட பணமும், இஜாஜ் நிறுவனத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் பணமும் இன்றைக்கு கர்நாடக தேர்தலிலே பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் அங்கே வெற்றி பெற்று வந்தால் தான் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கும். தோல்வியடைந்தால் அவர் தலைவர் இல்லை, பிடிசிவாங்க. அண்ணாமலை அவர்கள் வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதிலே கங்கணம் வெட்டிக்கொண்டுதான் இன்றைக்கு ஆர்த்ரா கோல்டினுடைய 2000 கோடிகளை இன்றைக்கு கொண்டு போய் கர்நாடகத்திலே இறக்கியிருக்கிறார் என்றால், அண்ணாமலை அவர்கள் அதானியிடம் வாங்கிய சொத்துக்கள் எவ்வளவு, அதானிக்கு கொடுத்த சொத்துக்கள் எவ்வளவு, அதானியிடம் கொடுக்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு, எந்த நிறுவனத்திலிருந்து அந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது, பிரதமர் எந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக அண்ணாமலை வெளியிடுவார். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பக்கபலமாக பக்கத்திலே நின்று கொண்டு செகத்திரட்சன் சம்பாதித்த ஆட்டை போட்ட சொத்துக்கள் அளவிடப்படுகிறது. ஆகையால் அவருடைய பேர் முதல் பட்டியலாக அமைக்கிறது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் தமிழீழ போராளி திரு முகில் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ கர்நாடகா தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மே மாதம் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலை ஒட்டி இப்போ அண்ணாமலை அவர்கள் ஹெலிகாப்டரில் கர்நாடகா போயிட்டு இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு சிக்கல், ஒரு சர்ச்சையான பேச்சு வந்ததுன்னா, இவர் பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாதம் வந்தது. இது உண்மைதானா? இதுக்கான தகவல் எல்லாமே இருக்கா? இந்த வாதம் ஏன் அங்கே வைக்கப்படுது சார்? இல்லை, அண்ணாமலைக்கு விமானத்தில் தான் பிரச்சனையை தொடங்குகிறது. ஏற்கனவே தேசஸ்ரீ அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அவசர கதவை திறந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கோவை விமானத்தளத்திலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் பெங்களூரை தாண்டி உடுப்பி மாவட்டம் கப்பு தொகுதியிலே போய் இறங்கியிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லுகிற அல்லது தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற அண்ணாமலை ஹெலிகாப்டரில் போகிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், அவர் சார்ந்த கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு விமானம் இருக்கே, தனி ஹெலிகாப்டரில் செல்லுவதற்கான காரணம் என்ன? ஆர்த்ரா கோல்டில் கிட்டத்தட்ட 4000 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட பணமும், இஜாஜ் நிறுவனத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் பணமும் இன்றைக்கு கர்நாடக தேர்தலிலே பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட கோடிகளை அந்த ஹெலிகாப்டரில் கொண்டு செல்வதாக இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் பேசி கொண்டிருக்கிறார். 2000க்கும் மேற்பட்ட. ஆமாம். அதனால தான் அன்றைக்கி அவர் ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தியில் இன்றைக்கி அந்த உடுப்பி மாவட்டத்தில் போய் இறங்கியிருக்கிறார் சொன்னால், இன்றைக்கி அங்கே போட்டியிடுகிற அந்த தொகுதியில் கப்பு தொகுதியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் வேட்பாளர் மரியாதைக்குரிய வினய்குமார் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு ஹெலிகாப்டர் தளத்திலே இறங்கியிருக்கிறது என்று அவர் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, வெற்று புகார் மனு என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமே, வினய்குமார் மீது நடவடிக்கை எடுக்கலாமே. அவதூறு பரப்புகிறார், இந்த வேட்பாளர் அத்துமீறி பொய்ச் செய்திகளை சொல்லுகிறார், மக்கள் மன்றத்திலே குளறுபடியை உருவாக்க முயல்கிறார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவருடைய வேட்புமனுவை தூக்கி வீசிடலாமே. இன்றைக்கி வேட்புமனு கடைசி நாள், கர்நாடக தேர்தலில் இன்றைக்கி வேட்புமனு கடைசி நாள். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் கப்பு தொகுதியை தேர்வு செய்தார் அண்ணாமலை? அது ரொம்ப முக்கியமான விடயம். ஏன்னா அவர் எஸ்பியாக இருந்த மாவட்டம் அது. உடுப்பி மாவட்டத்தில் தான் அவர் எஸ்பியாக இருக்கிறார். அப்போ அங்கே அவர் அனைத்து விஷயங்களையும் கையாண்டவர். ஒன்று, அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இறக்கும் பொழுது ஒரு கன்னடக்காரனாகத்தான் இறப்பேன் என்று பதிவிட்டிருக்கிறார். எங்கே? அங்கே எஸ்பியாக பணி செய்கிற போது. அப்போ அந்த மக்களுடைய நாடி துடிப்புகளை அறிந்தவர். கர்நாடக அனைத்து தொகுதிகளிலும் இந்த பணங்கள் புகுந்து விளையாட காத்திருக்கிறது. ஆகையால் தான் ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை இதுவரை விசாரிக்கப்படவில்லை, இஜாஜ் நிறுவனத்தை ஏன் இதுவரை விசாரிக்கப்படவில்லை? தலைமறைவு குற்றவாளிகளாக அதனுடைய நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்களே, எப்படி இவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார்கள்? இந்திய அரசு அனுமதி இல்லாமலா?
நடந்து சென்றார்கள் அவர்கள், இல்லை மிதிவண்டியில் அப்படியே குறுக்கே நடந்து ஓட்டிவிட்டு போயிட்டாங்களா? அனைத்து விமானத்தளங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் கவனிப்பாக இருக்கிறார்கள். இந்த கிஜாஜ் நிறுவனத்தில் 1000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, 4000 கோடிகள் ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதனுடைய குற்றவாளிகள் எளிமையாக வெளிநாடுகளில் தப்பித்து சென்றதனுடைய மர்மம் இங்கு தான் அடங்கியிருக்கிறது. அவருடைய காசு தான் இன்றைக்கு தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக அரசியல் ஊடகவியலாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தனியாக ஒரு ஹெலிகாப்டர் வச்சு போனான்னு சொல்லுவாங்க. ஆமாம், விமான நிலையத்தில் போனால் மாட்டிப்பாங்க, ஏதாச்சும் சர்ச்சைகள் வரும் அப்படின்னால தான் தனி ஆமாம். அதாவது உலங்கு வானூர்தி தளம் வந்து எங்கே வேணாலும் அமைக்கலாம், ரெடிமேடு. மாதேஸ்வரன் மலை என்பது மிகப்பெரிய உயர்ந்த மலை உச்சியில் மிகப்பெரிய ஒரு 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 சிறிய நகரம். அது அந்த மிகப்பெரிய மலையில் ஒரு சிறிய நகரம். அங்கே உலங்கு வானூர்தி நிலையம் இருக்குது. ஏன் அங்கே கொண்டு இறக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கர்நாடகாவிற்கு மிகப்பெரிய திருத்தலங்களில் மாதேஸ்வரம் மலை திருத்தலம். அதுபோல் இந்த உலங்கு வானூர்தி தளங்களை வந்து எந்த இடத்துல வேணாலும் ரெடிமேடாக அமைக்கலாம். இப்போ அந்த தொகுதியில் கொண்டே உண்மையிலேயே அது வந்து ரெடிமேடு விமானத்தளமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி அந்த உலங்கு வானூர்தி போய் அங்கே இறங்கியிருக்குன்னு சொன்னால் அப்போ யாருக்காக இது எடுத்து செல்லப்பட்டது என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா? ஏன்னா கர்நாடகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் அங்கே வெற்றி பெற்று வந்தால் தான் தமிழ்நாட்டு தலைவராக இருக்க முடியும். தோல்வியடைந்தால் அவர் தலைவர் இல்லை, தூக்கி வீசிடுவாங்க. அது நடக்கப் போகுது. ஏனென்றால் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் கர்நாடகத்தில் 120லிருந்து 142 இடங்களை காங்கிரஸ் வெல்லும் என்ற கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. 60லேருந்து 63, 65க்குள்ளே பாரதிய ஜனதா வந்து வெல்லும் என்ற செய்தியும் இன்றைக்கு கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர்கள் எப்படியாவது காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். இப்போ இன்னொன்று நடக்க போகுது என்னென்னா, ஒருவேளை அங்கே குமாரசாமி ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிப்பார் என்றால், ஒரு 20லேருந்து 30 இடங்களை அவர் பிடிப்பார் என்றால், அவருக்கான சார்ந்த தொகுதி எதுவென்றால் உடுப்பி மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது மைசூர் மாண்டியா மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாவட்டங்களில் அவர் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் விவசாயிகளுக்கான போராட்டங்களையும் அவர் சார்ந்த சாதிய கட்டமைப்பும் அங்கே வலுவாக இருக்கிற காரணத்தால் குமாரசாமி அங்கே ஒரு 25லேருந்து 30 இடங்களை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாரதிய ஜனதா நிச்சயமாக ஒரு 60லிருந்து 70 தொட்டு விட்டார்கள் என்றால் இருவரும் கூட்டு சேர்ந்து காங்கிரஸை பலிகடாவாக்குவதற்கு வேலையை திட்டமிட்டு செய்வார்கள். ஆகையால் இப்போ அங்கே மக்கள் மத்தியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நிச்சயமாக பாரதிய ஜனதா இந்த முறை ஆட்சியில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கவனத்தில் எடுத்துக்கொண்டு குமாரசாமி கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதிலையும் தெளிவாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் கருத்து கணிப்புகள், லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு மிக முக்கியமாக இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகையால் இந்த விடயத்தில் அண்ணாமலை இறங்கி அடிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கருதியதால் பல ஆயிரம் கோடிகள் இன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அல்லது உலங்கு வானூர்தி மூலமாக இன்றைக்கு உடுப்பியில் போய் இறங்கியிருக்கிறது என்றால் என்னவென்று சொல்வது, தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையம் வந்து இதை மறுத்து இருக்காங்களா? அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டர் வந்து எந்த ஒரு சர்ச்சையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா சார்? தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் ஆணையாளராக இந்தியா முழுவதும் நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் கூடுமான வரை 100க்கு 60% பேர் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு நிலை எடுத்துத்தான் அங்கே களப்பணி ஆற்றுவார்கள். இந்த தேர்தலிலும் ஏதாவது கோல்மால் செய்து பாரதிய ஜனதாவை, ஏனென்றால் இது முக்கியமான தேர்தல், கர்நாடக தேர்தல், இந்த கர்நாடக தேர்தலில் எப்படியாவது பாரதிய ஜனதாவை அங்கே ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற பெரிய பிரச்சனை இருக்குது. பசவராஜ் பொம்மைக்கும் அங்கே இருக்கிற எடியூரப்பாவுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்க 2 பேர் பிரச்சனையை தீர்க்கிறதே அங்கே பெரிய தலைவலி மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு. ஆகையால் இப்போ பசவராஜ் பொம்மையை நீக்கிவிட்டு வேற யாராவது கொண்டு வர முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கிறாள். அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் பிங்க் சந்தோஷ் என்கிற ஒரு நபரை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். பசவராஜ் பொம்மையும் அல்ல, எடியூரப்பாவும் இல்லை, பிங்க் சந்தோஷத்தை கொண்டு வந்து விட்டால் நாம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற முடிவிற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறது என்றுதான் அங்கே நடந்த கருத்து கணிப்புகளும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகையால் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, யார் முதல்வர் என்பது. அதே போல் காங்கிரஸில் நாம் பார்த்தோமே ஆனால் மரியாதைக்குரிய சிவகுமார் என்கிற ஒரு நபர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், கிட்டத்தட்ட 1340 கோடிகளுக்கு மேல் அவர் வைத்திருப்பதாக ஒரு செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. மிகப்பெரிய பணக்கார வேட்பாளர்களில் அவரும் ஒருவர். கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் பழமை வாய்ந்த தலைவர் சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். காங்கிரஸ்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கிறது. மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுக்கும் இந்த சித்தராமையா அவர்களுக்கும் ஒரு கடும் போட்டி இருக்கிறது. இருந்தாலும் காங்கிரஸ் மேலிடம் அதை சரி செய்திருக்கிறது. சித்தராமையாவை முதலமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க காரணம் என்னவென்றால்,
அவர் சார்ந்த சமூக கட்டமைப்பு என்பது கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் புரையோடி கிடக்கிறார்கள். நீங்கள் குறிப்பாக மைசூருக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கிற மாவட்டங்களை பார்த்தோமேயானால் மைசூரு மற்றும் சாம்ராஜ் நகர் போன்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 தொகுதிகளுக்கு மேல் சித்தராமையா அவர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களும் மலைவாழ் மக்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கு சித்தராமையா அவர்கள் மிக வலுவான வெற்றியை இந்த கிழக்கு மாவட்டங்களில் பெறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு இந்த இக்கட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலில் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவிற்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸிற்கும் கடும் போட்டி நிலவுகிறது என்றால் காங்கிரஸ் எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டுதான் இன்றைக்கு ஆர்த்ரா கோல்டனுடைய 2000 கோடிகளை இன்றைக்கு கொண்டு போய் கர்நாடகத்திலே இறக்கியிருக்கிறார் என்றால் அவர் எந்த விதத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதிலே அங்கே இருக்கிற புள்ளி விவர கணக்குகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தியில் கொண்டு செல்லப்பட்ட பணம் மக்களுக்கு இறைக்கப்படும், மக்கள் பயன்படுத்துவார்கள். சார், இப்போ இந்த பணம் கொண்டு போனாங்க அப்படின்றதுக்கு இந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் அது தேர்தல் ஆணையம் மறுத்து இருக்கு. ஆனால் அங்கே நிற்கிற காங்கிரஸ் வேட்பாளர் போயிட்டு மனு கொடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க, தேர்தல் ஆணையம் முறையிட்டு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் ஒரு முறையிட்டுமே இவ்வளோ ஆதாரங்கள் இருந்துமே ஆணையம் ஏன் இதில் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க நினைக்கிறீங்க? அதான் நான் முதவே சொன்னேன், 160% விழுக்காடுகள் ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு தேர்தல் தலைமையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீதிபதிகளே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய நீதிபதிகளாக தமிழ்நாட்டில் கூட ஒருவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார், மதுரை உயர்நீதிமன்றத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவர்கள் வலுவாக எல்லா இடத்திலும் காலூன்றி விட்டார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கு தேர்தல் கமிஷனில் கூட அவர்கள் வலுவாக காலூன்றி விட்ட காரணத்தால் தான் ஊழல்கள் மறைக்கப்படுகிறது. ஊதாரிகள் எல்லாம் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இது போன்ற சம்பவங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். தமிழ்நாட்டில் நடக்காத பாரதிய ஜனதா அரசியல் பார்த்தோம் நாம். எந்த அளவுக்கு அவர்கள் போய் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வெல்லவே முடியாது என்ற முடிவிற்கு பிறகுதான் இன்றைக்கு அண்ணாமலை கர்நாடக பக்கம் தூக்கியடிக்கப்பட்டிருக்கிறார். பார்க்கலாம், இன்றைக்கு வானதி சீனிவாசன் அவர்களே அண்ணாமலையை பற்றி புகார் செய்கிற அளவிற்கு அந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி குழப்பங்கள் நடக்கிறது என்றால் ஏன் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரே, அவருடைய மகனுக்கு விருகம்பாக்கத்திலே ஆதி காலத்தில் ஒரு இஸ்லாமியருடைய இடத்தை ஆட்டை போட்டு இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவர்கள் ஆட்டையை போடுவதிலேயே ஆட்டுக்குட்டி கும்பல் வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றால் என்னவென்று சொல்லுவது? எல்லா இடத்திலும் இவர்களுடைய முகங்கள் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்ட பணம் பொருந்தும் அதற்கு. இப்போ அடுத்ததாக ஏடிஎம்கேவும் அங்கே ஒரு கேண்டிடேட் தான் நிற்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுகவும் கர்நாடகா ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தான் நிறுத்தியிருக்காங்க. இதில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா, பிஜேபி கூட அங்கே அலைன்ஸ் இல்லை, அங்கே தனிச்சு தான் நின்றுருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த சுச்சுவேஷன் வரைக்குமே பிஜேபி கூட அங்கே அலைன்ஸ் இல்லாமல் தனியாக தான் நின்று இருக்காங்க. மேபி பிற்காலத்தில் அலைன்ஸ் வருமா இல்லை வராதா, இல்லை எப்படி சார் இது? இல்லை, இப்போ கர்நாடக தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு வங்கி இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பாரதிய ஜனதா புறக்கணித்திருக்கிறது அதிமுகவை. தமிழகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு வங்கி இல்லை என்பதை அதிமுக புரிந்து கொண்டு புறக்கணிக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியார் அதை செய்வாரா? ஏனென்றால் இவர்கள் அடித்த கொள்ளை பணத்தை கோடி கோடியாக கொட்டி குடிப்பதற்கும் அந்த பணங்களை தன்மையப்படுத்துவதற்கும் ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்புக்காகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணி அங்கே வெல்ல முடியவில்லை என்றால் அங்கே ஓட்டு வங்கி அதிமுகவிற்கு இல்லை. ஆகையால் அவர்கள் கழட்டி விட்டார்கள். இங்கே எடப்பாடியார் மிகுந்த கவனத்தோடு இனிமேல் தான் வேலை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு வங்கிகள் கிடையாது, ஆகையால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று புறக்கணிக்கப்பட வேண்டும். அதனால் பண்ண மாட்டாங்களா சார்? பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணத்தை பாதுகாக்கணும்ல. அடித்த கொள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய இடத்தில் எடப்பாடியார் அணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் இன்னொன்று வழக்கு ஏகப்பட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்றைக்கு எடப்பாடியார் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை. பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டு வங்கியே இல்லை என்றாலும் ஓட்டுவார்கள். வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும், பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதாவை விட்டு பிரிய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் தான் பிரச்சனை. ஏன் அது பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள். மேற்கு பகுதியில் நீ அரசியல் தலைவரா, நான் அரசியல் தலைவரா, அவர்களுக்குள்ள முட்டி மோதிக்கொள்ளுகிற விடயமே இதுதான். அவருடைய சமூகம் சார்ந்த ஓட்டுக்களை பிரிப்பதில் 2 பேரும் பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் பங்கு போடுவது திமுகவிற்கு நல்லது. எளிமையாக திமுக அடித்து கொண்டு வருவார்கள். ஆகையால் இந்த விடயத்திலே பார்த்தோமேயானால் எடப்பாடியார் பெங்களூரிலே தோற்றிருக்கலாம்,
ஆனால் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா தோற்குமா என்கிற கேள்வி எடப்பாடியார் கையில் தான் இருக்கிறது. ஆனால் இப்போது அதிமுகவோட வெற்றியோ தோல்வியோ அது வந்து பிஜேபி தான் டிசைட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது அவங்க கூட கூட்டணி வைக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதோ அதிமுக ஒருபோதும் நிர்ணயிக்கிறது இல்லை, பிஜேபி என்ன சொல்கிறோம் அதை தான் கேட்குறதுன்னு சொல்கிறீங்களா இப்போ? ஆமாம், நிச்சயமாக. இப்போ இது வந்து அதிமுக இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, வேற என்ன? அது ஜெயலலிதாவோடு முடிந்து போனது. இன்றைக்கு இது வந்து இப்போ பாருங்கள், மேற்கு பகுதியில் எடப்பாடியாருக்கு வலுவாக மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அண்ணாமலையும் பாதியை பிரிக்கிறார். ஆனால் தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வம் வலுவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் அவர் வலுவாக இருக்கிறார். தொண்டர்கள் அவர் கையிலே இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக இன்றைக்கு எடப்பாடியார் கையில் கோடிகளை கொட்டி கொடுத்து இன்றைக்கு கட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஆனால் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வத்தை மீறி எடப்பாடியாரால் வெற்றி பெற முடியாது. ஆனால் இந்த மாத இறுதியில் 25 என்று கருதுகிறேன், ஓ பன்னீர்செல்வம் திருச்சியிலே மாநாடை கூட்ட இருக்கிறார். அந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு என்னவென்று பிற்கால அரசியல் பேசும். ஆகையால் அந்த மாநாடை எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. சார், இப்போ அதே இடத்துல வந்து ஓபிஎஸோட தரப்பு அணையுமே அங்கே வந்து கேண்டிடேட் நிறுத்தியிருக்காங்க, 2 பேருமே நிறுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இருவருமே வந்து அதான் வாக்குகள் இவருக்கு இல்லை. இருவருக்குமே அங்கே தமிழர்கள் கூட வாக்களிக்க மாட்டார்கள். பெங்களூரில் இருக்கிற 60% மேற்பட்ட தமிழர்கள் நிச்சயமாக அதிமுக. ஆமாம், அந்த இடத்துல தமிழர்கள் தான் பெரும்பான்மை சொல்கிறாங்க. அதனால தான் ரெண்டு பேருமே அங்கே 2 பேருக்குமே அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தொகுதியை ஜெயிச்சா அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, தமிழ் மக்கள் அதிமுகவை ஆதரிப்பார்கள். தமிழ்நாட்டிலே உங்களை ஆதரிக்க தயாராக இல்லை. இன்னுமே எடப்பாடியா ஓ பன்னீர்செல்வமானு இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்கிற இந்த சூழலில் பெங்களூரில் மட்டும் நீங்கள் போய் 2 பேரும் தனித்தனியாக நின்று ஓட்டு வங்கியை காட்டிடுவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 1000க்கும் குறைவான வாக்குகளை அதிமுக அந்த தேர்தல் களத்தில் பார்க்கும். மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அவ்வளோதான் பெறும். டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக டெபாசிட் காலியாகி தான் வெளியில் வருவாங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சு அந்த மாதிரி நிலைமை அதுவும் நடக்காது. அவங்க கூட்டணியை வச்சுக்க மாட்டாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைமை குழுவோட இன்னைக்கு ஆலோசனை வந்து போயிட்டு இருக்கு. கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, கர்நாடக தேர்தலில் எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஆலோசனை கூட்டம் வந்து எந்த மாதிரியான முடிவுகள் தரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை ஒரு தொகுதி கொடுத்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள். கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார்கள். இவர்களை அப்படியே இவர்கள் ஒட்டுவார்கள். ஏனால் அது தமிழக தேர்தலை குறிவைத்து, வருகிற நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து 2 கட்சிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை கவனம் செலுத்தி கொண்டு ஒரு தொகுதியை ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு தொகுதியை அவர்கள் ஒதுக்கிவிட்டாலும் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே நிச்சயமாக காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கும். சார், ஆனால் இப்போது பிஜேபி சரிவும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அதாவது மத்தியில் வந்து ஆளும் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் அடுத்ததாக அண்ணாமலையோட பில்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ஏப்ரல் 14 வந்து டிஎம்கேட ஊழல் பட்டியல் வந்து விட்டிருக்காரு அவர். இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் சில பேர் ஒரு தரப்பு மக்கள் வந்து இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்றாங்க. உண்மையான குற்றச்சாட்டு தான் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, இன்னொரு நான் 4 பார்ட் விடுவேன், அதாவது இன்னும் பார்ட்டாக விடுவேன், செகண்ட் பார்ட் எல்லாமே வரப்போகுது அப்படின்றாங்க. அந்த செகண்ட் பார்ட் எல்லாமே என்ன வரும், யாரை பற்றின குறிப்புகள் எல்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து போட்டி அரசியல் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ ஹனி ட்ராப்லாம் நடந்தது, பார்த்துருப்போம். நம்ம நிறைய விஷயங்களை இப்போ பிஜேபிக்கு ஆதரவு நிலையை எடுத்த ஊடகவியலாளர்களுடைய பேட்டிகளை அல்லது அவர்கள் ஆடிய அந்த ஆட்டங்களை நாம் பார்த்தோம். இதில் அண்ணாமலையுடைய பங்கு பெரும்பகுதியாக இருக்கிறது என்று மதன் அறிவித்து கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து அண்ணாமலை வந்து திமுகவை மட்டும் பட்டியல் வெளியிடவில்லை, அதிமுகவில் இருக்கிற சில பேரையும் பட்டியலில் வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் அதானியிடம் வாங்கிய சொத்துக்கள் எவ்வளவு, அதானிக்கு கொடுத்த சொத்துக்கள் எவ்வளவு, அதானியிடம் கொடுக்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு, எந்த நிறுவனத்திலிருந்து அந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது, பிரதமர் எந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக அண்ணாமலை வெளியிடுவாரா? அது திராணி இருக்கிறதா? அண்ணாமலைக்கு தெம்பு இருக்கிறதா? நீங்கள் செய்த பெரிய ஊழலை மறைப்பதற்காக இதை சிறிய கோடை மறைப்பதற்கு பெரிய கோடை போடுவதைப் போல இன்றைக்கு அண்ணாமலை போட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்கிறார். 1240 கோடி சொத்து இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அந்த சொத்தை வித்து தரட்டும், நான் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் 2.5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி சவால் விட்டு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு அண்ணாமலையுடைய பதில் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. பொய்யான குற்றச்சாட்டுகள், சில உண்மைகள் இருக்கலாம். நம்ம இதில் முரண்பட்டு நிற்கிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, ஜெகத் ரட்சகன் பேரை இன்றைக்கி முதல்ல நிப்பாட்டுறாங்க. ஜெகத் ரட்சகன் ஒரு சாதாரண எம்பி.
ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் எப்படி வந்ததென்றால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். குரோம்பேட்டையில் ஒரு லெதர் கம்பெனி, அந்த லெதர் கம்பெனியில் வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து லெதர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் பல்வேறு இடங்களில் இடங்களை வாங்கி போடுறாங்க. பெசனரில் கூட கிட்டத்தட்ட 300 ஏக்கர் வாங்கி போடுறாங்க. நீங்கள் பாலாஜி டெண்டல் காலேஜ் வந்து குரோம்பேட்டையில் இருக்குது. அந்த இடம் அமைந்ததே அந்த லெதர் ஃபேக்ட்ரியினுடைய ஓனருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்த ஆட்டையை போட்டார் சகத்ரட்சகன் அவர்கள். இன்றைக்கும் ஆட்டையை போட்டு கிடக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கும் அந்த பாலாஜி டெண்டல் மருத்துவமனைக்கு பிறகு ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் இன்னமும் எம்டியாக தான் இருக்குது. அதற்காக குயின்டின்தாசன் என்பவர் போராடி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த சொத்துக்களை குயின்டின்தாசன் என்பவருக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த சொத்தை வந்து ஆட்டையை போட்டதே சகத்ரட்சகன் தான். அப்போ இவ்வளவு பிரமாண்டமான சொத்துக்களை கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேற்பட்ட சொத்து அது. அதிலிருந்து தான் ஜெகத்ரட்சகன் உருவாக்கப்படுகிறார். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது என்றால் அது அங்கேருந்து சம்பாதித்த சொத்து தான். ஆகையால் அண்ணாமலை அதையும் வெளியிட்டிருக்க வேண்டும். ஏன் அதை வெளியிட மறுத்தார்? சரி, ஜெகத்ரட்சகனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சொத்து வந்தது விசாரித்திருக்கிறார்களா? வருமான வரித்துறை இதுவரை அதை போய் பார்த்ததுண்டா? எப்படி இவர்கள் வளர்ந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்பதை சொல்ல முடியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பக்கபலமாக பக்கத்திலே நின்று கொண்டு ஜெகத்ரட்சகன் சம்பாதித்த ஆட்டை போட்ட சொத்துக்கள் அளவிடற்கரியது. ஆகையால் அவருடைய பேர் இன்னைக்கு முதல் பட்டியலாக வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சொத்துக்களையும் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நீங்களே ஒத்துக்கிறீங்க? இல்லை, ஊழல்னு இது எப்படி சொல்ல முடியும்? ஆட்டையை போட்ட சொத்து அது ஊழல் இல்லை. ஊழல் என்பது வேறு, கையகப்படுத்துவது என்பது வேறு. இது கையகப்படுத்தியது. ஊழல் பட்டியலை அண்ணாமலை இதுவரை வெளியிடலை. யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சொத்துக்கள் எப்படி வந்தது என்பதை விசாரிக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறது? ஆக இது எல்லாமே முறைப்படி விசாரணை. இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். சில பேருடைய சொத்துக்கள் சரியாக நீதிமன்றத்திலேயே பாதுகாப்பாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்குள்ளேயே காசை கொடுத்து அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கான கும்பல்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆதாரப்பூர்வமாக நான் வெளியிடுவேன் விரைவில். நான் சேகரிச்சிட்டு இருக்கிறேன் அந்த பட்டியலை. விரைவில் வெளியிட தயாராக இருக்கிறேன். அவ்வளோ சொத்துக்களை வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அதாவது இங்கிருந்து இலங்கைக்கு போனவர்களுடைய சொத்துக்கள்லாம் இங்கே வந்து ஆட்டை போட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க. நான் விரைவில் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி குயின்டின்தாசனுடைய இடங்களை எப்படியெல்லாம் இந்த ஜெகத்ரட்சகன் அவர்கள் ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படியெல்லாம் கைப்பற்றினாங்க, அதை எப்படி மடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த வம்சாவளி சொத்துக்கள் இன்னும் கிடக்கிறது. அந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்து அரசு கையகப்படுத்தி வச்சிருக்கிறதா, பாதுகாப்பாக நீதிமன்றங்களில் அந்த பெட்டகங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, அந்த சொத்துக்களுக்கான அந்த மதிப்பீட்டு தொகையின் விகிதாச்சாரப்படி வரிகள் கட்டப்படுகிறதா? ஏன்னா வாடகையும் வருது. அந்த வாடகை எங்கே வருதுன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்திற்கு போகிற வாடகை சரியாக இயங்குகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். ஆகையால் அண்ணாமலை அவர்கள் சொத்து பட்டியலைத்தான் வெளியிட்டிருக்கிறாரே ஒழிய ஊழல் பட்டியலை வெளியிடவில்லை. ஆகையால் இப்போ இந்த முதல் தரப்பு வந்து வச்சிருக்காருல, இது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சொத்து பட்டியல் தான் தவிர ஊழல் பட்டியல் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருக்கிற இந்த ஃபால்ட் எல்லாமே அவர் செகண்ட் பட்டியலை வெளியிடுவாரா, இல்ல ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த செகண்ட் பட்டியலை வெளியிடுவாரா சார்? அவர் வெளியிட்ட ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை இவங்க வெளியிடுவாங்க. திமுக அவங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆருத்ரா கோல்டை கையகப்படுத்தி வச்சுருக்காங்க திமுக, சும்மா இல்லை. அதை அவங்க தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையும் இதில் சிக்குவார், சிக்காமலாம் இருக்க மாட்டார். ரெண்டு பேரும் மாறி மாறி இது பண்ணி. ஆமாம், இப்போ என்ன கடைசியாக ஒரு இல்லை மக்கள் மக்கள் தான் ஏமாற்றப்படுவார்கள். அரசியல் நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை வந்து எஸ்பியாக இருந்த காலகட்டத்தில் சம்பாதித்த சொத்து என்ன, இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவருடைய பினாமி பெயரில் எவ்வளவு சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போ இருவருமே போட்டி ஊழல் பட்டியலை வெளியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஊழல்கள் உண்மையானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொகைதான் எவ்வளவு என்பதிலே இன்றைக்கு தெளிவான கணக்குகள் வர வேண்டும். ஆனால் வருமா என்பது கேள்விக்குறி. இப்போ தெரிஞ்சிருச்சுல, 4000 கோடி வந்து ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துலையும் ஹிஜாஜ் நிறுவனத்தில் வந்து 1000 கோடியும் ஆட்டை போட்டிருக்கிற அண்ணாமலைக்கு எப்படி இந்த பணங்கள் வந்தது என்பதை இன்றைக்கு திமுக தோல்விப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து கலந்து. நன்றி.